வெல்கம் டு கார்த்திகா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் 3 வரமிளகா போடுங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வராது, அதனால தான். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே வறுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக புளி, இந்த புளி தான் சட்னிக்கு ஹைலைட்டே. அதனால் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புளி சேர்த்து புளி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா, உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஜீரகமும் நல்லா பொரியணும். பொரிஞ்சக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வணக்கிற அளவு கொஞ்சம் மீடியமான சைஸில் அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 2 கை போட்டு அந்த வெங்காயமும் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டிங்கன்னா போதும். இஞ்சி இருந்தால் ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் போடல. நீங்கள் 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த அளவுக்கு சீக்கிரம் தக்காளி வெங்காயம் சேர்ந்து வணங்கினா கொஞ்சமாக கல் உப்பு இருந்தால் போடுங்க. போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் ஒரு கை நிறையா கொத்தமல்லி இலை, நல்லா ஒரு 2 கை நிறையா கொத்தமல்லி. ஏன்னா புதினா மட்டும் தனியாக சேர்த்தனா அது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களா, அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் சரி போட்டோன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான். கொத்தமல்லி போட்டு அதை ஒரு 2 கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் சுருங்கிடும். அதுக்கப்புறம் கைப்பிடி நிறையா 2 கை புதினாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பார்க்க நிறையா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சூட்டில் இப்போ வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னியே ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும். அதனால் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி கொடுங்க. நல்லா சுருண்டு வரணும். கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. மெயினாக நம்ம குழந்தைங்களுக்காண்டி தான் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்துடுச்சா, அப்பயும் அந்த தண்ணி விடும்ல, அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா சுருளாக வதக்குனிங்கன்னா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. அந்த தண்ணியெலாம் சுருங்கினா தான் சட்னி நல்லாயிருக்கும். வணங்கினோடனையும் ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சி சாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தாளித்து விட்டுலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக உளுந்து போட்டிங்கன்னா சாப்பிடல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடி போடும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது தயிரும் புதினா சட்னியும் தான் வச்சேன். பையனுக்கு மத்தியானம் 4 வயசு பையன் தான். மத்தியானம் லஞ்சுக்கு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்து கொஞ்சமாக